ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை பார்த்தோன்னே ஷாக்கிங் ஆகிடுச்சு. அந்த ரகசியத்தை வந்துட்டு நம்மளோட ஜாக்லின் வந்துட்டு சௌந்தர்யா அண்டு ரயான் கிட்ட வந்து உடைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சத்தியம் கேட்குறாங்க. ஏன் சத்தியம் கேட்குறாங்க? அந்தளவுக்கு என்ன அப்படின்னா, ஜெஃப்ரி வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காராம். அந்த விஷயத்த சொல்கிறாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட நல்ல மனசு அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் கேமுக்கு செய்கிற துரோகமாகவும் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் சில பேர் வந்து கருத்து சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த டால் டாஸ்க் அதில் வந்து வின் பண்ணி நம்ம ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸும் கிடச்சிருச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா சாச்சனாவும் இப்போ வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்ததுனால அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்டனாக யார் வர போகிறாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் சாச்சனா போயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. போகாமல் அடுத்த வாரத்தை கடந்தாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்துட்டு 2 பேருக்குமே ஒரு போட்டி நடக்கும். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு அடுத்த வாரம் கேப்டனாக வருவாங்க. ஸோ அந்த போட்டியில் நான் வந்து விட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி வந்து ஜாக்லின் கிட்ட சொல்லியிருக்கார் போல இருக்குது. அந்த விஷயத்த இந்த 2 பேர்கிட்ட சொல்லி இதை யார்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கார் போல இருக்குது. அதை வேறு வந்து இங்கே சொல்லி அவன் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப தங்கமான பையன், ஆனால் இந்த மாதிரி ஒரு முடிவு சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஷாக்கியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் லைஃப்பில் நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணியிருக்கேன்னு ஏதோ தப்பாக சொன்னான். ஆனால் அவனுக்கு யாரோ நல்ல நல்ல விஷயங்களாம் சொல்லி வளர்த்துருக்காங்க. யாரோ என்ன அவங்க அம்மா தான் சொல்லியிருக்க போகிறாங்க, வேறு யாருக்கு சொல்லியிருக்க போகிறா. ஸோ அதை மாதிரி சொல்லி அதை சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் மன நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. பரவாயில்லையே இந்த அளவுக்கு இவர் திங்க் பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் இந்த விஷயங்கள் சாச்சனா தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க உண்மையிலே வின் பண்ணால் கூட அது வந்து இவர் விட்டு கொடுத்து அவங்க வின் பண்ண மாதிரி ஆகிடும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த ரகசியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரியோட அந்த மனசை பற்றி என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.